ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கலாவதி என்ற சிஆர்பிஎஃப் பெண் காவலர் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதியில் பணியாற்றி வருகிறார். இவர் சமீபத்தில் கண்ணீருடன் வெளியிட்ட வீடியோவில் தனது வீட்டில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 22.5 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் திருடியதாக தெரிவித்தார். இது அவர் திருமணத்திற்காக சேமித்து வைத்த நகைகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவர் ஜூன் 24ஆம் தேதியே பொன்னை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாகவும், ஆனால் எஃப்ஐஆர் ஜூன் 28ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த வீடியோ வைரலாகி பரவி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் அப்பெண்ணுக்காக குரல் கொடுத்த நிலையில் வேலூர் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதில் கலாவதியின் தந்தை குமாரசாமி என்பவர் ஜூன் 24ஆம் தேதி அன்று புகார் அளித்துள்ளதாகவும், 25ஆம் தேதி அன்று 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின் சம்பவ இடத்தில் விரல் ரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் சிசிடிவி காட்சிகள் இல்லாத சூழ்நிலையில் டவர்டம் தொழில்நுட்பம் மூலம் சந்தேகத்திற்குரிய எண்களின் சிடிஆர் தரவுகள் பெற்று விசாரணை நடைபெற்று வருகிறது. இதையடுத்து 29ஆம் தேதியன்று மறு விசாரணையில் திருடப்பட்ட நகைகளவு 22.5 சவரன்கள் என உறுதிப்படுத்தப்பட்டதால் வழக்கில் அது சேர்க்கப்பட்டது. கலாவதியின் முன்னாள் கணவர் சந்தோஷ் மீது சந்தேகம் இருப்பதாக அவர் கூறியதை தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடந்துள்ளது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு பதிவு செய்யப்படாமல் கால தாமதம் செய்ததாக பரவும் தகவல் தவறானது என்று மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது.